ஹலோ ஆல், பிரியாணி டேஸ்ட்லேயே தக்காளி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 6 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் பால் 1 கிளாஸ், நெய் 2 டேபிள் ஸ்பூன், தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, அரை மணி நேரம் போல் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இது வீட்டில் செஞ்ச நெய். எப்படி செய்கிறதுன்னு சீக்கிரமே ஒரு வீடியோ போடுறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பீஸ் கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போடணும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம்லாம் போனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். வெங்காயம் நல்லா வெந்ததும் பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல வாசமாக இருக்கும். பிரியாணிக்கெல்லாம் இது தான் போடுவாங்க. இந்த இலை பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பிரியாணி இலைன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் மல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வெந்து வந்ததும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா வேக விடுங்க. தக்காளி தண்ணியெல்லாம் விட்டு நல்லா வெந்து வந்ததும் தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி போடுறேன், அப்போ தான் நல்ல கலர் வரும், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், ஸோ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன், தக்காளியில் வேற தண்ணி விடும். ஸோ 2.25 கிளாஸ் சரியாக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு 3வது விசில் வரத்துக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை இறக்கி கீழே வச்சுடுங்க. அது ப்ரெஷர் விட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போது ப்ரெஷர் விட்டதும் ஓப்பன் பண்ணி பொறுமையாக கிளறி விடுங்க, இல்லைன்னா சாதம் உடைஞ்சு போயிடும். ரொம்பவே உதிரியான சுவையான தக்காளி சாதம் தயார். இதுக்கு வெங்காய பச்சடி, முட்டை எல்லாம் வச்சு சர்வ் பண்ணுனா பிரியாணி என்னங்க பிரியாணி, தக்காளி சாதமே செய்வீங்க பாருங்கள் அடிக்கடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.